வைஃபை, ப்ளூடூத், என்னங்க இப்போ நான் வந்துட்டு உங்க இதுல பாத்துட்டீங்கன்னா நார்மல் சிபியூக்கும் இந்த NUCக்கும் என்னங்க வித்தியாசம்? ஆக்சுவலா இது வந்து 4x4 இன்ச்சு. வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பாத்துங்க. இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் பிரதர்? நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஸ்டலேஷன்ஸ்க்காக போறோங்க. ஓகே பிரதர். இப்ப நான் வந்து உங்க இதுல மானிட்டர் பார்த்தேன், கீபோர்ட் பார்த்தேன், மவுஸ் பார்த்தேன். இப்போ நார்மலாக எல்லா இதுலேயும் நம்ம CPU இருக்கும். இப்போ CPU நான் பார்க்கல, அதுக்கு பிறகு சின்னதாக ஒரு பாக்ஸ் பார்த்தேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதை இது ஆக்சுவலாக NUCன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் கம்ப்யூட்டிங் சொல்கிறாங்க. இது வந்து இந்த டெஸ்க்டாப்பு, லேப்டாப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதோட அதே ஃபீச்சர்ஸில் ஒரு 4x4 இன்ச் சைஸில் ரொம்ப காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இதையே. ஓகே பிரதர். இப்போ இந்த நார்மல் CPUக்கும் இதுக்கும் என்னங்க வித்தியாசம்? டிஃப்ரென்ஸ் சொல்லணுன்னா சைஸ் தாங்க டிஃப்ரென்ஸு. பாக்கி எல்லா ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஒரு லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ யூஸ் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குங்க. ரொம்ப அட்வான்டேஜுங்க. இந்த சைஸ் வந்து ரொம்ப காம்பேக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதில் ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ்னால் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸ்பாட்டில் நீங்கள் அதை கழட்டி உங்கள் வேலட்லேயோ இல்லை பேக்லேயோ போட்டு இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ வீட்டில் போய் யூஸ் பண்ணணும், உங்கள் மானிட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேப்டாப்பில் நமக்கு எக்ஸ்டர்னல் திங்ஸ் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், எக்ஸ்டர்னல் அசசரிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் ரொம்ப காம்பேக்டாக அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால இது ரொம்ப நல்ல அட்வான்டேஜஸாக இருக்குங்க. ஓகே பிரதர். அப்போ இது வந்து நம்ம ஒரு ஸ்மார்ட் டிவிக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. டிவியில் HDMI போர்ட் இருக்கு. அதனால இந்த HDMI போர்ட் எடுத்து நீங்கள் ஸ்மார்ட் டிவியில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க இது. ஓகே பிரதர். மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். வைஃபை, ப்ளூடூத் எல்லாம் ஒரு டெஸ்க்டாப்பில் லேப்டாப்பில் லேட்டஸ்ட்டாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே பிரதர். இதோட மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா 4x4 இன்ச் சைஸு. அதனால நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ஜோப்பில் கூட நீங்கள் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகலாங்க. எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸில் ஒர்க் முடிஞ்சோடனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். லேப்டாப் எல்லாம் வெயிட்டு கூட ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஜஸ்ட் நம்ம உங்களுக்கு காமிக்கிறோங்க அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு காமிக்கிறோங்க. ஓகே பிரதர். அப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா i3, i7, i9 அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களா? எல்லாம் இருக்குங்க. அதாவது டெஸ்க்டாப் லேப்டாப்ஸ்ல வர எல்லா இதுவுமே இருக்குங்க. சேம் ப்ராசஸர். இது வந்து என்னன்னா இன்டெல் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதனால வந்து உங்களுக்கு குவாலிட்டி, குவான்டிட்டி இதுல எல்லாம் எந்த இதுவும் காம்ப்ரமைஸும் இல்லைங்க. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க. ஓகே பிரதர். இப்போ இதோட வாரண்டி எல்லாம் எப்படி பிரதர்? வாரண்டி இன்டெலோட டைரக்ட் வாரண்டி 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. 7 to 10 days நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. ஓகே. இந்த 3 இயர்ஸுமே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுங்களா? ஆமா பிரதர். ஓகே பிரதர். அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே தேங்க்யூ.